friends, welcome back to PSJ Vlogs. இன்னைக்கு இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் மியூசியம் அண்ட் ஜூ தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இங்கே வந்ததுன்னு தெரிஞ்சது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து ஹாலிடேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டோம். ஸோ கிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டோட அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சி வந்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறது நீங்களுமே டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த மியூசியமோட பார்க்கை வந்து பார்த்திங்கன்னா அப்படி வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் வந்துட்டு இப்போ சுற்றி பார்க்கலாம் நீங்கள் வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்துடாதீங்க. மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜூ வந்து ஹாலிடே. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு டே பிளான் பண்ணுங்கள். வந்து எப்படி எங்களை மாதிரி ஏமாந்து போயிடாதீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நம்ம வேறு எங்கே இதோட இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வந்திருக்க பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலி பீச் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. இந்த பிளேஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட் இருக்குது. அதை தாண்டி நமக்கு வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ் நமக்கு. ஸோ நம்ம இங்கே வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே நமக்கு வந்து உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்து போர்டு போட்டிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி போட்டிங் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பீச் இருக்குது அப்படிலாம் சொல்லி போட்டிருக்காங்க. அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மினியேச்சர் ரயில்வேன்னு போட்டிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் டாய் ட்ரெயினுமே இருக்குது. ஸோ இதெல்லாம் கேட்டதுமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ உள்ள அந்த வேலி ரிசார்ட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்க்க ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லிட்டு சும்மாவாக சொன்னாங்க. அந்த அளவுக்கு க்ரீனிஷாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ரொம்ப ஹாட்டாக இருந்து ட்ரிவாண்ட்ரம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு உள்ள அந்த பச்சை பசேல் மரங்கள்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி சில்லுன்னு இருந்தது. மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம இந்த ட்ராக்கில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸோட டாய் ட்ரெயின் போவோம். அண்ட் இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து உள்ள ஒரு லேக் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட்டிங் நார்மல் போட்டிங் எல்லாமே இருக்குது. இந்த வேலி பீச் பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா லேக்கு அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா உள்ளே உங்களுக்கு வந்து பீச்சுமே உள்ளே இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா பீச் இருக்கிறனால பார்த்திங்கன்னா பீச் அண்ட் லேக் ஒரே பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் அந்த வேலி பீச் பார்க்கு. இது வந்து கன்ஃபார்மாக வந்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் லஞ்ச் டைமுக்காக போயிருந்தாலும் பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு மலபார் பிரியாணி தான், கேரளா ஸ்பெஷல் மலபார் பிரியாணி தான் நமக்கு கிடச்சிது. அதை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ஈக்குவலாக ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம போட்டிங் போகலாம் அப்படின்றது நம்ம நெக்ஸ்ட்டு பிளானு. ஸோ நம்ம ஆக்சுவலி போட்டிங்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட் போகலாம் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. பட் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட் செட் ஆகாது. ஸோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாருமே ஒரே பெரிய போட்டாக புக் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி டிசைட் பண்ணியாச்சு. இந்த போட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நிறைய இலைங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி அந்த இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் போகும்போது அந்த அடியில் வந்து சிக்கிக்குது போட்டிங் அடியில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரவுண்டு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இல்லை நமக்கு ரொம்ப தூரம் லாங் வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிக்கெட் வாங்கலாம் சொல்லி வந்திருந்தோம். நம்ம வந்து பெரிய போட் தான் புக் பண்ணியிருந்தோம். 1200 rupees. அந்த மற்ற டீட்டெயில்ஸுமே இந்த போர்டில் வந்து என்ன சொல்லி கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிக்கெட் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ வாங்கிட்டு உள்ளே போய் நம்ம போட்டிங் போகிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டோம். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து போட்டிங் வந்து ரொம்ப நார்மல் ஸ்பீட் தான் போகுது. ஜாக்கெட் தேவையில்லை. பட் இருந்தாலுமே நம்ம வந்து ரொம்ப ஆழமாக இருக்கிறதுனால ஒரு சேஃப்டிக்காக நம்ம அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிட்டோம். ஏன்னா அங்கே அவ்வளோ ஹாட்டாக இருந்தனால இந்த அனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாக்கெட்லாம் போட்டுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் தண்ணியில் போகும்போது நமக்கு ரொம்ப சூப்பராக இருந்தாலும் சில்லுன்னு காற்று அடிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அரட்டை அடிச்சுட்டு நல்லா போகணும். வீடியோவில் இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலி ரீச் ரிசார்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு நீங்கள் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக நீங்கள் வந்து கன்ஃபார்மாக இது விசிட் பண்ணி பார்க்கலாம். இது தவிர்த்து இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் வந்து உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 8 AM ஈவினிங் 6 PM வரைக்கும் இருக்குது. அண்ட் இந்த வேலி பீச் பார்க்கோட என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். அடல்ட்ஸ்க்கு வந்து 20 rupees அண்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு 10 rupees, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 5 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து உள்ளே வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணலனாலுமே பரவாயில்ல. உள்ளே வந்து உங்களுக்கு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான நிறைய பிளேசஸ் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா நல்லா ஃபுல்லாக மரத்தடி நிழல், அங்கங்கே உங்களுக்கு ஷேர்ஸ் போட்டிருக்காங்க, ப்ளே ஏரியா அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம இந்த இயற்கையை ரசிச்சுட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். அது கூட இல்லைனா உங்களுக்கு பரவாயில்ல, நீங்கள் பீச்சு கூட போய் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பீச்சோட அலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் அலை அடிச்சுட்டு இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக. நம்ம ரொம்ப கிட்ட வரைக்கும் அவங்க கூட்டிகிட்டு போகல. கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு அப்படியே டேர்ன் பண்ணிட்டாங்க.
ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரத்துக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருந்தோம். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே தான் நம்ம போயிருந்தோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ட்ரிவாண்ட்ரம் விளாக்ஸ், நாகர்கோவில் விளாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து மாத்தூர் தொட்டிப்பாலம் அது எல்லாமே இந்த வீடியோ நம்ம வந்து சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதோட லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன், இல்லை என் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வரும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கெஃபேவும் அங்கே உள்ளேயே இருக்குது. அதுக்கு வேணால் என்ட்ரன்ஸ் அந்த சைடில் இருக்குது. ஸோ நம்ம போட்டிங் எல்லாம் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் டாய் ட்ரெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரெடியாக நின்றுட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து போட்டிங் முடித்த கையில் வேக வேகமாக வந்து இந்த டாய் ட்ரெயினில் ஏறி ஆயிடுச்சு நம்மளும். ஸோ இந்த டாய் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுங்கலேருந்து பெரியவர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் அது பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு சுற்றி காமிச்சிருது. நீங்கள் அழகாக அந்த லேக் வியூ எல்லாம் பார்த்துட்டே அழகாக வரலாம். நம்ம லேக் வியூவில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், ப்ளூ கலரில் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பிரிட்ஜ்லேயும் இது போகுது நமக்கு. ஆக்சுவலி ஒரு பெரிய பார்க், ஒரு ரெசார்ட் மாதிரி நல்லா டைம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னு சொல்லலாம் அந்த வேலி பீச் பார்க்கு. ஸோ இப்போ நம்ம இந்த பிரிட்ஜில் தான் நம்ம பார்த்துருப்போம், போட்டிங் போகும்போது பார்த்துருப்போம் அந்த பிரிட்ஜ், அதில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம ஜூ தான் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ட்ரிவாண்ட்ரம் ஜூவில் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்லாம் ரொம்ப கிட்ட பார்க்கறதுக்கு சேஃபாக இருக்கும், நல்லா இருக்கும், கிட்டையே இருக்கும். நமக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸில் இருக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் குட்டி பசங்களாக இருக்கும்போது கூட்டிகிட்டு, ஸோ இப்போ மறுபடியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காட்டலாம்னு நினச்சி வந்தேன். பட் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து வேலி வில்லேஜை சுற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஏரியா இருக்குது, கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு அங்கே தான் போகிறோம். ஸோ இங்கே கிட்ஸுக்கான ப்ளே ஏரியாவில் வந்து நிறைய விளையாடுறதுக்கான நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பீச்சுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ உள்ளே நம்ம பீச் இருக்குது. ஸோ நமக்கு இன்னும் டைம் இருக்குது, பீச்சுக்கு போகலான்னு சொல்லி நடந்து போகும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செக்யூரிட்டி வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீச்சோட அலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்குது, அதிகமாக இருக்குது, நாளைக்கு இப்போ அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவுமே ஒரு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே, வேறு வழி இல்லை, ஓகே அப்படி என்ன பண்ணுறது, நம்ம எல்லாத்துக்குமே சேஃப்டி தான் முக்கியம். ஸோ அவங்க சொல்லும் போது அதை மீறி நம்ம போக முடியாது. அங்கே ஆக்சுவலி கேட்டுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த வில்லேஜ் ஸ்பாட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன். பாய்.